ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க மீன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாய்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, கடந்த 2 நாட்களாக ஒரு அறிக்கை வெளியாகி உலக நாடுகள் அனைத்தும் அதை பத்தி பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அறிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிக் பெருங்கடல்ல உள்ள பனிக்கட்டியோட அளவு வந்து குறைஞ்சிட்டே போகுது. அதாவது பனிக்கட்டி உருகி நீரா கடல்ல சேர்ந்துகிட்டு இருக்கு. இப்படியே போனா கண்டிப்பா ஒரு நாள் ஐஸ் கட்டி இல்லாத ஆர்டிக் பெருங்கடல் வந்து இருக்கும். அதாவது ஐஸ் ஃப்ரீ டே வந்து உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி தான். இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கொஸ்டின் தோணலாம், இவ்வளவுதானா மீல், இதுல அப்படி என்ன இருக்கு பயப்படுற அளவுக்கு? அப்படி ஒரு விஷயம் இல்லையே அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா இதுக்கு உள்ள உலக நாடுகள் அனைத்துமே பயப்படுற அளவுக்கு ஒரு சில மர்மமான விஷயங்கள் வந்து உள்ள இருக்கு. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிக் பெருங்கடல் நம்ம வடதுருவ பகுதியில் காணப்படுது. அதாவது வேர்ல்டு மேப் பார்த்தா தெரியும், வடதுருவ பகுதியில் இந்த ஆர்டிக் அணை வந்து காணப்படுது. இங்கே வந்து சூரியனோட வெப்பநிலை வந்து அந்த அளவு படாது. அதனால இது எப்பவுமே குளிர்மண்டலம் தான். அதனால தான் அது குளிர்மண்டலம்னு பேர் வச்சிருக்காங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நீர் எல்லாமே பனிக்கட்டி வடிவத்தில் தான் காணப்படும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கடல் பகுதியின் மேல் பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி எல்லாமே சிறிய மலைக்குன்றுகள் மாதிரி காணப்படும். அதாவது ஒயிட் ஒண்டர்லேண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஆர்டிக் ரீஜனை வந்து. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள பனிக்கட்டியோட அளவு வந்து குறைஞ்சிட்டே வருது. அதாவது இப்போ மார்ச் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஸ் எல்லாமே நல்ல சாலிடாக இருக்கும், பனிக்கட்டி மாதிரி இருக்கும். ஸோ சம்மர் டைம் வரும்போது கொஞ்சம் உருக ஆரம்பிக்கும். ஸோ செப்டம்பர் வரும்போது கம்ப்ளீட்டாகவே உருகிடும். இதே ப்ராசஸ் திரும்ப திரும்ப நடக்கும். இதனாலையும் அங்கே வெப்பநிலை மாறுபாடு காரணமாக ஐஸ் கட்டியோட வேல்யூ வந்து குறையுது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து முக்கியமாக குறையிறதுக்கு, அதாவது பனிக்கட்டியோட அளவு வந்து குறையிறதுக்கு முக்கிய காரணம் வந்து குளோபல் வார்மிங் தான். ஸோ இந்த மாதிரியே குறைஞ்சிட்டு போச்சுன்னா ஒரு நாள் வந்து ஐஸ் ஃப்ரீ டே வந்து உருவாகும். அதாவது ஐஸ் கட்டியே இல்லாத ஒரு ஆர்டிக் பெருங்கடல் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இதனால ஏகப்பட்ட விளைவுகள் வந்து உருவாக போகுது. ஆர்டிக் பெருங்கடலில் பனிக்கட்டியோட அளவு வந்து குறைஞ்சிட்டு வரதுனால நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து நாம இனி சந்திக்க வேண்டியிருக்கும். அதாவது பனிக்கட்டி உள்ளனால நமக்கு நிறைய நல்ல விஷயத்தை தான் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள இந்த பனிக்கட்டி என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. இந்த பனிக்கட்டியோட அளவு வந்து குறைஞ்சிச்சுன்னா நாளைக்கு நம்ம பூமியோட வெப்பநிலை வந்து மாறுபடும். அதாவது உலக அளவில் காலநிலை மாற்றத்தில் நிறைய சேஞ்சஸ் வரலாம். அதாவது கிளைமேட் சேஞ்ச், அதாவது எப்போ மழை பெய்யும், எப்போ புயல் வரும், இதை வந்து நம்ம கணிக்கவே முடியாது. சுனாமி இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள இந்த பனிக்கட்டி தான் கடல் மற்றும் காற்றின் வெப்பநிலையை வந்து சீராக வச்சிருக்கு இவ்வளோ நாளாக. அதனால இந்த பனிக்கட்டி இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ கடலோட வெப்பநிலை வந்து அதிகமாகும். இதனால கடல் வாழ் உயிரினங்கள் வந்து இறந்து போவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பனிக்கட்டி, கடல் மேலுள்ள இந்த பனிக்கட்டி வந்து சூரிய ஆற்றலின் ஒரு பகுதியை வந்து விண்வெளியிலேயே பிரதிபலிக்குது. அதாவது சிதறடிச்சு விண்வெளியிலே திரும்ப ரெஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புது. எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்க. கிட்டத்தட்ட ஓசோன் லேயர் மாதிரி செயல்படுது. இதனால சூரியனோட லைட் ரேடியேஷன் எல்லாமே நேரடியாக நம்ம பூமியை வந்து அதிக அளவு தாக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விண்வெளியில் ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஆர்டிக் பெருங்கடல் எல்லாமே பாதி வெள்ளை கலரில் தான் தெரியும். அதாவது பனிக்கட்டியாக தான் தெரியும். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் தெரியுது. அதாவது பனிக்கட்டி எல்லாமே உருகி நீராக மாறிடுது. இதனால சூரிய ஒளிக்கதிர்கள் எல்லாமே டைரெக்டாக கடலோட உள்பகுதியை வந்து தாக்கும். இதனால கடலோட வெப்பநிலை வந்து அதிகமாகும். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடும் குளோபல் வார்மிங்னால வெப்பமடைஞ்சிட்டே தான் இருக்குது. நாளுக்கு நாள் அந்த வெப்பநிலை வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. அதே மாதிரி இப்போ ஆர்டிக் பெருங்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது 4 மடங்கு அதிகமாக வெப்பமாயிட்டே போகுது. அப்போ எந்த அளவுக்கு அங்கே டெம்பரேச்சர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதனாலேயே பனிக்கட்டி எல்லாமே உருகி நீராக மாறுது. 1979 1992 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள பனிக்கட்டியோட பரப்பளவு 2.6 மில்லியன் சதுர மைல்கள், அதாவது 6.85 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர். கிட்டத்தட்ட பரப்பளவு எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சேம் டைம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பரப்பளவு 1.65 மில்லியன் சதுர மைல்கள், அதாவது 4.28 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர். எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்க. இப்படியே போனால் 0.3 மில்லியன் சதுர மைல்கள், அதாவது 1 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயராக கூட மாற வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்டத்தில் பனியே இல்லாத நிலை வந்து உருவாயிரும். ஸோ ஆர்டிக் பெருங்கடலில் பனி இல்லாத அந்த நிலை உருவாக கிட்டத்தட்ட 3 முதல் 6 ஆண்டுகள் ஆகலாம்.
ஒட்டுமொத்தத்தில் 2030 இந்த வாய்ப்பு வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப அதிக சான்ஸ் வந்து இருக்குது. ஆர்டிக் பெருங்கடல்ல அதிக பரப்பளவில் காணப்படக்கூடிய இந்த பனிக்கட்டி முழுவதும் உருகிச்சுன்னா கடலோட நீர்மட்டம் வந்து அதிகமாகி நிலப்பரப்பை வந்தடையும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க. ஆர்டிக் பெருங்கடல்ல பனிக்கட்டி இல்லாத ஒரு நாள் உருவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கடல் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். அதாவது நீல நிறத்தில் காட்சி அளிக்கும். அந்த டைமில் எல்லா நாடுகளுமே அது வழியாக போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதாவது கப்பல் மூலம் வாணிகம் செய்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் கடல் எல்லைன்னு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வந்து ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. அதாவது கடல் மைல்கள் சொல்லுவாங்க. ஸோ பனிக்கட்டி எல்லாமே க்யூர் ஆனதுக்கப்புறம் இந்த கடல் எல்லைகள் பங்கு போடுற விஷயத்தில் வந்து பல நாடுகளுக்கு இடையே சண்டை உருவாக வாய்ப்பு இருக்குது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ரீஜனில் வந்து எண்ணெய் கிணறுகள் வந்து இருக்கிறதா இதுக்கு முன்னாடியே நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதனால் எண்ணெய் கிணறு இருக்கிறதுனால நிறைய பேர் அங்கே எண்ணெய் எடுக்கிறதுக்கு வந்து பல நாடுகளுக்கு இடையே வந்து போட்டி உருவாக வாய்ப்பு இருக்குது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா வாணிகம் செய்கிறதுக்கு புதிய பாதைகள் வந்து அங்கே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நல்ல விஷயம் சொல்ல முடியாது. சண்டைகள் உருவாக வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஆர்டிக் பெருங்கடல்ல பனிக்கட்டி முழுவதும் உருக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் தான். அதாவது பூமி வந்து வெப்பமடையுது. கார்பன் மோனாக்சைடு கரியமில வாயு. கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாக பூமி வந்து வெப்பமடைஞ்சிட்டே போகும். அதனால இந்த மாதிரி பனிக்கட்டி உருகிறது சம்மந்தமான விஷயங்கள் வந்து நடக்க தான் செய்யும். இந்த ஐஸ் ஃப்ரீ டே ஆர்டிக் பெருங்கடல் வந்து பனி இல்லாத நாள் உருவாச்சுன்னா நமக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து உருவாகும். முக்கியமாக பருவநிலை மாற்றங்கள், அதாவது காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் தான் பெரிய அளவு பாதிக்கும். இதனால் நம்ம நினைக்கிறதை விட அதிக அளவு மழை பெய்யலாம், புயல் வரலாம், சுனாமி வரலாம், நிலநடுக்கம் என்னன்னாலும் உருவாகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு காணாமல் போகக்கூடிய விஷயம் கிடையாது. அதாவது ஆர்டிக் ரீஜனில் தானே இந்த சம்பவம் நடக்குது. இதனால் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம பேரழிவை சந்திக்க நேரிடும். அதனால் உலகளாவிய சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அமர்ந்து பேசி, அதாவது குளோபல் வார்மிங், அதாவது பூமி வெப்பமடையதை வந்து தடுக்க என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கோ அதை வந்து சீக்கிரமே செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் ஒரு பெரிய பாதிப்புலேருந்து நாம் தப்பிக்க முடியும். ஓகே விவஸ், நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.